காமத்துப்பால் திருக்குறளில் அதிகாரம் 121லேருந்து போட்டிருக்கேன். இது வரைக்கும் 1200 திருக்குறள் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நினைந்தவர் புலம்பல், அதிலிருந்து அடுத்ததுக்கு ஒவ்வொன்றா அடுக்கடுக்காக கனவு நிலை உரைத்தல் அப்படி போட்டிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுங்க. நெஞ்சோடு புலத்தல் அதிகாரம் 130. நெஞ்சோடு புலத்தல் அதிகாரம் 130, குறள் 1291. அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. விளக்கம்: மனமே, அவருடைய மனம் நம்மை நினையாதிருப்பதை அறிந்தும் நீ எனக்காக நில்லாமல் அவரையே நினைத்ததற்கு காரணம் என்ன? நெஞ்சோடு புலத்தல் அதிகாரம் 130, குறள் 1292. உறாதவர் கண்ட கண்ணும் அவரை செற அவரென செறி என் நெஞ்சு. உறாதவர் கண்ட கண்ணும் அவரை செற அரெனச் செறி என் நெஞ்சு. விளக்கம்: உறாதவர் கண்ட கண்ணும் அவரை செற அரெனச் செறி என் நெஞ்சு. விளக்கம்: மனமே, நம்மிடத்தில் அன்பில்லாதவரின் குணத்தை நன்றாக அறிந்த பின்னரும் நான் சென்றால் சினங்கொள்ள மாட்டார் என்று நினைத்து நீ அவரிடம் செல்கின்றாய். நெஞ்சோடு புலத்தல் அதிகாரம் 130, குறள் 1293. கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே நீ பொட்டாங்கு அவர் பின் செலல். கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே பொட்டாங்கு அவர் பின் செலல். விளக்கம்: மனமே, நீ விரும்பியபடி அவரிடம் செல்லுதல் உலகத்தில் கெட்டார்க்கு நண்பர் இல்லை என நினைவினாலோ. நெஞ்சோடு புலத்தல் அதிகாரம் 130, குறள் 1294. இனி அன்ன நின்னோடு சூழ்வார் யார் நெஞ்சை துணி செய்து தூவாய் காண்மாற்று. இனி அன்ன நின்னோடு சூழ்வார் யார் நெஞ்சை துணி செய்து தூவாய் காண்மற்று. மனமே, காதலோடு முதலில் ஊடி பின் இன்பம் அனுபவிக்க கருதாய். இனி அது பற்றி உன்னோடு கலந்து பேசுபவர் யார்? நெஞ்சோடு புலத்தல் அதிகாரம் 130, குறள் 1295. பெற அமை அஞ்சும் பெறின் பிரிவு அஞ்சும் அறா. பெறாமை அஞ்சும் பெறின் பிரி அஞ்சும் அரா இடும்பைத்தென் நெஞ்சு. பெறாமை அஞ்சும் பெறின் பிரிவு அஞ்சும் அரா இடும்பைத்தென் நெஞ்சு. விளக்கம்: தலைவரை காணாத போது காணவில்லையே என்று மனம் அஞ்சும், கண்டால் அவனது பிரிவை எண்ணி அஞ்சும். இவ்வாறு என் மனம் நீங்காத துன்பமுடையது. நெஞ்சோடு புலத்தல் அதிகாரம் 130, குறள் 1296. தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை திணிய இருந்தது என் நெஞ்சு. தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை திணிய இருந்தது என் நெஞ்சு. காதலரை பிரிந்து அவரது கொடுமைகளை நினைத்த போது என்னை தின்பது போல் வருத்துவதற்கென்றே என் மனம் இருந்தது. நெஞ்சோடு புலத்தல் அதிகாரம் 130, குறள் 1297. நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லா
என் மானாமட நெஞ்சிற்பட்டு. நானும் மறந்தேன் அவர் மற கல்லா என் மானாமட நெஞ்சிற்பட்டு. விளக்கம்: காதலரை மறக்க முடியாத என அறிவில்லாத மனத்தோடு சேர்ந்த நாணத்தையும் மறந்து விட்டேன். நானும் மறந்தேன் அவர் மற கல்லா என் மானாமட நெஞ்சிற்பட்டு. அதிகாரம் 130 நெஞ்சோடு புலத்தல். குறள் 1298. எள்ளின் இழிவாம் என்று எண்ணி அவர் திறம் உள்ளும் உயிர்காதல் நெஞ்சு. எள்ளின் இனிவாம் என்று எண்ணி அவர் திறம் உள்ளும் உயிர்காதல் நெஞ்சு. விளக்கம்: உயிர்மேல் ஆசை உடைய என் மனம் காதலரை இழந்தால் தாழ்வு உண்டாகும் என்று கருதி அவரது உயர்வுகளையே நினைக்கும். நெஞ்சோடு புலத்தல். அதிகாரம் 130 குறள் 1299. துன்பத்திற்கு யாரே துணையாவார் தம்முடைய நெஞ்சம் துணையல் வழி. துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி. விளக்கம்: ஒருவருக்கு துன்பம் வந்தபோது அதை நீக்குவதற்கு தனது மனம் துணையாகாத போது வேறு துணை யார்? நெஞ்சோடு புலத்தல். அதிகாரம் 130 குறள் 1300. தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி. தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி. விளக்கம்: ஒருவருக்கு தம்முடைய மனமே தம்மோடு இணங்காத போது அயலவர் உறவினர் அல்லாதவராய் இருப்பது நல்லது.